அதிமுக பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை ஆஃப் செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமி புதிய திட்டம் ஒன்றை வகுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஒரே அடிதடியாய் போய்க் கொண்டிருந்த எம்ஜிஆர் மாளிகையில் சூரியவம்சத்தின் படத்தின் பாடல் ஒலிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி திடீரென அறிவிக்கப்பட்டதில் இலை கட்சியின் கணிசமான நிர்வாகிகள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என கூறப்படுகிறது. அதாவது கொங்கு மண்டல நிர்வாகிகளை தவிர்த்து மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எல்லாம் எடப்பாடியுடன் ஏக வருத்தத்தில் இருக்கிறார்களாம். சட்டசபை நடந்து வரும் நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அறையில் எடப்பாடியை சந்திக்கும் எம்எல்ஏக்கள் பலரும் பாஜகவுடனான கூட்டணி தொடர்பான ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து வருவதாக கூறப்படுகிறது. பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்ற தங்களின் அதிருப்தியை வரும் மே 2ஆம் தேதி நடக்கவுள்ள செயற்குழு கூட்டத்தில் காட்ட பலரும் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகியிருக்கும் நிலையில் நடைபெறும் முதல் கூட்டம் இது என்பதால் இந்த கூட்டம் அமைதியாக நடைபெறுமா என்று எடப்பாடி பழனிசாமி தனது தூக்கத்தை தொலைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தீராத பிரச்சினைக்கு விருந்துதான் ஒரே மருந்து என்று முடிவெடுத்த எடப்பாடி பழனிசாமி ஏப்ரல் 23ஆம் தேதி பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது வீட்டில் தடபுடலான கறி விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாராம். விருந்துக்கான பொறுப்பு மாஜி அமைச்சர் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட அவர் புதுக்கோட்டையிலிருந்து ஆட்களையும் ஆடுகளையும் இறக்கியிருக்கிறார் என்கின்றனர் எம்ஜிஆர் மாளிகை வட்டாரத்தினர். தவிர வருத்தத்தில் இருக்கும் எம்எல்ஏக்களை குளிர்விக்க ஸ்வீட் பாக்ஸ்களும் தயாராக இருக்கின்றதென்று கூறப்படுகிறது. எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையன் இந்த விருந்தில் கலந்து கொள்வாரா என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்க, ஓபிஎஸ் மற்றும் அவரின் ஆதரவு எம்எல்ஏக்களுக்கும் இந்த விருந்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டு இருப்பதாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது. இந்த விருந்தில் ஓபிஎஸ் கலந்து கொள்ளும் பட்சத்தில் அதிமுக உட்கட்சி மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்பார்க்கலாம் என்று அரசியல் வட்டாரத்தினர் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் எடப்பாடியின் இந்த அப்ரோச்சால் சாந்தமாகாமல் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் அதிருப்தி குரல் வலுக்குமா அல்லது வலுக்காதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.